முதல்ல தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு பாவக்காயை மேலே தோல் சீவி அதுக்கப்புறமா உப்பு போட்டு தண்ணியில் உப்பு போட்டு சீவின அந்த தோல் சீவி வச்ச பாவக்காயை ஒன்று ஒன்றா அதில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அது உள்ளே இருக்கிற கசப்பெல்லாம் அப்போ தான் வெளியில் போகும். அதனால் பாவக்காயை மூடி வச்சிடணும் கொஞ்ச நேரம். அப்புறம் இந்த மசாலாலாம் வறுத்துக்கணும் எண்ணெய் விடாமல். வேர்க்கடலை, பூண்டு, தனியா, சீரகம், கருவேப்பிலை, எள் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்ச நேரம் அந்த ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு அதில் எண்ணெய் விட்டது எதுக்குன்னா வெங்காயம் போட போகிறோம். அதனால் எண்ணெய் விட போகிறோம். எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெங்காயம் அந்த புளி கொஞ்சம் நம்மளுக்கு அந்த டங்கினஸ் கொடுக்கும். டங்கினஸ் கொடுத்தாதான் கசப்பு கொஞ்சம் கம்மியாகும். வெங்காயமும் அந்த புளியும் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு ஒரு சூடு போகிற வரைக்கும் ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் கொட்டி அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சி எடுத்துட்டு பாவக்காயை வதக்கிட்டு அந்த நல்ல ரோஸ்ட் ஆகும் பாவக்காய். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அந்த மேலே நல்லா இந்த தோலெல்லாம் நல்லா வெந்து வரணும். நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை வதக்கணும். ஸோ இது நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம். வதங்கி முடித்த உடனே நம்ம மசாலாவை போட்டலாம். இது இப்போ வதங்கி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருவோம். அப்புறம் அதிலே கொஞ்சம் எண்ணெய் மீறும் இல்லையா, அதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா வதக்கணும். பாதி பேஸ்ட்டை எடுத்து வச்சிடணும். பாதி பேஸ்ட் இதுக்கு மசாலா நல்லா வதக்கிறதுக்கு மட்டும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்கிறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த பாவக்காய் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதில் மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வைக்கணும். பாதி மசாலா எடுத்து வதக்கிடுங்க. பாதி மசாலா எடுத்து இந்த பாவக்காய்க்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடுங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டஃப் பண்ண பாவக்காயை இப்போ மசாலா வதங்குது இல்லையா, அதுக்குள்ளே போட்டு நம்ம நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதிலே வதங்கட்டோன்னு சொல்லிவிட்டு நம்ம மூடி போடணும். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போது அந்த பாவக்காயை தூக்கி அதை கொட்டணும். கொட்டிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா அடி பிடிக்காமல் இருக்கணும். அடிக்கடி கிளறி வச்சுட்டே இருக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. இன்கேஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம், ஒரு 5 மினிட்ஸ். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் பாவக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இது பரிமாறத்துக்கு ரெடி ஆச்சு. இப்போ சூடாக சாதம் வச்சு இந்த பாவக்காய் தொட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு கிரேவியே வேணாம், இந்த பாவக்காவே போதும். ஓகே, இதுதான் பாவக்காய் உள்ளி காரம். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருந்துச்சு. யூ கேன் ஆல்சோ ட்ரை.